நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இரக்கமும் உண்டாவதாக. இரவு நேரத்திலே வேத வசனத்தை நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். 94ஆம் சங்கீதம் 17 முதல் 19 ஆகிய வசனங்கள். கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். என் கால் சறுக்கிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு துணையாய் இராவிட்டால், இரவும் பகலும் தேவன் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நமக்கு நிறைய தேவைகள் உண்டு. வெளியில புறப்பட்டு போகும்போது யாரு கூட வரா அப்படின்னா கர்த்தர் கூட வருகிறார். கர்த்தர் எனக்கு துணையா இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில், எனக்கு கர்த்தர் துணையா இருக்கிறதுனால தான் என் ஆத்துமா உயிரோட இருக்கு. எனக்கு கர்த்தர் கூட இருக்கிறதுனால தான் என் வாழ்க்கையிலே ஒவ்வொரு ஸ்டெப்லையுமே எனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு. ஒருவேளை கர்த்தர் எனக்கு துணையா இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணிருக்கும். அதுக்கப்புறம் வாழ்க்கையில எதுவுமே இருக்காது. எனக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார் என்ற நம்பிக்கை நம்ம இருதயத்துக்குள்ளே இருக்கணும். என் கால் சறுக்கிறது என்று நான் சொல்லும்போது, முதல்ல கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார். இரண்டாவது, என் கால் சறுக்கிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. 18வது வசனம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வசனம். எப்படி தெரியுமா? என் கால் சறுக்கிறது. நிறைய வேளையில கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தரை விட்டு வழி விலகும்போது அதுக்கப்புறம் என்ன நடக்கு கண்டே பிடிக்க முடியாது. நமக்கு கர்த்தர் மட்டும்தான் துணை. அதே நேரத்திலே கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. அதனாலதான் நம்ம இந்த நிமிஷம் வரைய உயிரோடு இருக்கிறோம். ஒரு மனுஷன் வெளியில புறப்பட்டு போயிட்டு வரான். காலையில போறான், ராத்திரி வீட்டுக்குள்ள வரான். வெளியில வண்டியில போயிட்டு வருவாங்க, வேற வேற இடத்துல வேலை பார்ப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே கர்த்தர் துணையா இருக்கிறதுனால தான் நைட்டு வீட்டுக்கு வந்து பத்திரமா சேர்றாங்க. நமக்கு எவ்வளவு ஞானம் இருந்தாலும், எவ்வளவு திறமையா இருந்தாலும், கர்த்தர் நமக்கு துணையா இராவிட்டால் என் ஆத்துமா மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும். என் கால் சறுக்கிறது என்று நான் சொல்லும்போது, ஐயோ தவறி விழுந்துட்டேனே அப்படின்னு சொல்லும்போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. நம்மள யாரு தாங்கிட்டு இருக்கா? கர்த்தர். அவருடைய கிருபை தான் நம்மளை தாங்கிட்டு இருக்கு. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் வேதனை, மிகுந்த கவலை பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. அவர் நமக்கு ஆறுதல் தருகிற தேவனா இருக்கிறார். ஆறுதலின் தேவன் நமக்கு துணையா இருக்கிறார். நமக்கு கிருபை தருகிறார். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில், ஒரு குடும்பம் தேவனுக்கு பிரியமானபடி வாழும்போது பரிபூர்ணமான ஆசீர்வாதம். கர்த்தரை விட்டு விலகும் போது அவங்க எத்தனை ஸ்டெப்பு கீழே இறங்கிட்டான்னு சொல்லி கேட்டா தெரியாது. என் வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது அந்த வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் கவனிச்சு பார்க்கும்போது, ஒவ்வொரு வசனத்தை வாசிக்கும் போது, தியானித்து பார்க்கும்போது, இந்த வசனத்தை நான் எந்த அளவுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கேன், இன்னும் எந்த அளவுக்கு கீழ்ப்படிஞ்சு சொல்லி யோசிப்பேன். கர்த்தர் எனக்கு துணையா இராவிட்டால் இந்த 2026 நம்ம எப்படி உயிரோட இருக்க முடியும்? ஒரு சின்ன கேள்வி. கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறதுனால தான் இந்த 2026 நம்ம உயிரோட இருக்கோம்.
என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும். ஒரு 5 வருஷம் முன்னாடி ஒரு பெரிய பேரழிவு, அதுக்கப்புறம் நம்ம உயிரோட இருக்கோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தருடைய கிருபை. கர்த்தர் நமக்கு துணையா இருந்தார், நம்மளை மீட்டெடுத்தார். என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கு. கர்த்தர் நமக்கு துணையா இல்லைன்னா அவ்வளவுதான், நம்ம லைஃப் முடிஞ்சு போயிடும். என் கால் சறுக்கிற என்று நான் சொல்லும் போது, கர்த்தாவே உம்முடைய கிருபை தான்ப்பா என்னை தாங்குகிறது. நமக்குள்ள அந்த எண்ணங்கள், அந்த சிந்தனைகள் வந்துட்டுனாலே போதும். நான் இன்னைக்கு உயிரோட இருக்கனாலே கர்த்தர் தான், எனக்கு அவர் துணையா இருக்காரு, எனக்கு கிருபை தாராரு, அதனாலதான் நான் உயிரோட இருக்கிறேன். அதை ஒரு மனுஷன் புரிந்து கொண்டாலே போதும். எப்படி ஒரு கணவன் மனைவி அப்படின்னா, புரிந்து கொண்டதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கை நல்லா இருக்கு அப்படிம்பாங்க. கல்யாணம் முடிஞ்ச போதுல எனக்கு தெரியாது, ரொம்ப தெரியாது அப்படிம்பாங்க. ஆனா கொஞ்சம் வருஷம் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு அன்பா இருக்காங்க அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த அன்பு கூட 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 தான் அவனோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். என்னைய மீட்டெடுத்த இயேசு கிறிஸ்து என்னை எப்படிலாம் பாதுகாக்கிறாரு, அவர் எனக்கு எப்படிலாம் கிருபை தருகிறாரு, அவர் எனக்கு எப்படி துணையா இருக்கிறாரு, என் குடும்பத்தை எப்படி வேலடைத்து பத்திரமா வைத்திருக்காரு. அதை ஒரு மனுஷன் உணர்ந்து கொள்ளும் போது நைட்டு படுத்தா பேசாம தூக்கம் வந்துடும். அப்புறம் எந்த பிரச்சனையும் வராது, சத்துருக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. அப்ப இரவு நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, எனக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார், அந்த நம்பிக்கை. இரண்டாவது, என் கால் சறுக்கிறது என்று நான் சொல்லும் போது, நான் விழுந்துட்டேனேப்பா, நான் இந்த காரியத்துல விழுந்துட்டேனே, நான் உங்களுக்கு பிரியமானபடி வாழலையேப்பா, நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேனே அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்துல கண்ணீர் வெடிக்கும் போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. இரவு நேரத்திலே நம்ம நிறைய விஷயத்தை யோசித்து பார்ப்போம். வீட்டில் பிள்ளைகள், கணவர், நாளைக்கு உள்ள காரியம், இந்த மாசத்துக்கு உள்ள காரியம், இந்த தேசத்துல என்ன நடக்கு, எல்லாத்தையும் யோசித்து பார்ப்போம். அதை விட இன்னும் கொஞ்சம் ஆழமா போய், எனக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார், என்னை கர்த்தர் தான் தாங்குகிறார், அதனாலதான் நான் உயிரோட இருக்கேன், அதை புரிந்து கொள்ளும் போது அவர் நமக்கு ஆறுதல் தருகிற தேவனா இருக்கிறார். நமக்கு எப்போ ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னா, அவரை புரிந்து கொள்ளும் போது, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில், என் இருதயத்துக்குள்ள வேதனை அதிகமா இருக்கும்போது, யாரு நம்மளை ஆறுதல் படுத்த முடியும்? யாரும் ஆறுதல் படுத்த முடியாது. ஒரு 5 லட்ச ரூபா வேணும், ஒரு 10 லட்ச ரூபா வேணும், ஒரு 20 லட்ச ரூபா வேணும்னு சொல்லி பாருங்க, யாரும் தரமாட்டாங்க. ஆனால் அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில வரணும்? அது கடனா இருக்கா, அது பிள்ளைகளுடைய படிப்பு காரியமா, இல்லை திருமண காரியமா, எதனால அத்தனை லட்ச ரூபா தேவை இருக்கு, அது நம்ம தேவனுடைய சமூகத்துல போய் சொல்லும் போது, கர்த்தர் நமக்கு துணையா இருக்கும் போது, கர்த்தர் நம்மளை தூக்கி எடுக்கும் போது, கிருபையினால மீட்டு எடுக்கும் போது, அவர் நமக்கு ஆறுதலின் தேவனா இருக்கிறார். அதை நம்ம உணர்ந்து கொள்ளும் போது நைட்டு படுத்தா நல்ல ஒரு தூக்கம் வரும். நான் கையில பைபிள் எடுத்து வாசித்தது இல்லை, அவர் நம்ம கூட பேசிட்டு தான் இருக்காரு. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வீட்டில் ஃப்ரீயா இருக்கும்போது கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். இப்போ ஒரு 5 வருஷமா, ஒரு 10 வருஷமா நிறைய குடும்பத்தில் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறது குறையுது. எப்படி அப்படின்னா, செல்போன் எல்லாருடைய கையில இருக்கு, பல மணி நேரம் அதிலே டைம் போயிடுது. அப்புறம் பார்த்தா நேரம் இல்லை அப்படிங்கிறாங்க. அதனால நைட்டு படுத்து தூங்குறதுக்கு முன்பாக ஒரு டைம் செட் பண்ணிக்கோங்க. நான் இத்தனை நேரம் நீங்கள் டெய்லி நான் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி, ஒருவேளை காலையில் வேகமாக வெளியில் போயிட்டீங்களா, நைட்டு வீட்டில் உட்காந்து பைபிள் கையில் எடுத்து வாசிங்க. கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தெரியும், ஆமாம் என் கூட பேசுகிறாரு, என் கூட கர்த்தர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம உணர்ந்து நம்ம கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா, அதுக்கப்புறம் நம்ம கையில் பைபிள் எடுத்து கீழே வைக்கவே மாட்டோம். என்னுடைய வாழ்க்கையில் நான் கடனில் கஷ்டப்பட்டாலும், மாந்திரியத்தில் கஷ்டப்பட்டாலும், 2015 கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது கண்ணீரோட கையில் பைபிள் எடுத்து வாசித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கண்ணீரோடையே கையில் பைபிள் எடுத்து வாசித்தேன். ஜெபிக்கும் போது கண்ணீர் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. கண்ணீரோடு கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது
என் இருதயத்துக்குள்ள அப்படி ஒரு பாரம், ஒரு வேதனை, ஒரு நெருக்கம், இருதயம்லாம் உடைஞ்சு போயிருக்கும். ஏன்னா வியாபாரத்துல நஷ்டம், நிந்தைகள், அவமானங்கள், கண்ணீர், கடன் பிரச்சனை. இதுக்கு நடுவுல தேவனை தேட ஆரம்பிச்சேன். கர்த்தர் எனக்கு துணையா இருந்தார், எனக்கு கிருபை தந்தார், எனக்கு ஆறுதலின் தேவனா இருந்தார். இந்த 2026ல ரவிராஜ் தேவன் அருளி அப்போ மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக பல தேசங்களுக்குள்ள கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி தேவன் இருக்கிறார், அதுக்கு பின்னாடி பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், இருதயத்துக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை வைத்திருக்கிறார். ஒரு மனுஷன் பல சூழ்நிலையிலே விழுந்து போகும்போது கர்த்தர் தான் தூக்கி எடுக்கிறார். என் கால் சறுக்கிறது என்று நான் சொல்லும்போது, அப்பா நான் விழுந்துட்டேன்பா அப்படின்னு சொல்லும்போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. அவருடைய கிருபை மட்டும்தான் நம்மளை தாங்கிட்டு இருக்கு. வேற ஒண்ணுமே இல்லை, சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை, பெருமை பாராட்ட ஒண்ணுமே இல்லை. கிருபையை தந்திருக்காரு, உயிரோட இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறாரு. நைட் நேரத்தில் நான் உட பேசிட்டு இருக்கேன். என் கூட கர்த்தர் இருந்தால் நைட்டு படுத்தா சமாதானமான தூக்கம். இரவு நேரத்தில் உங்க கூட கர்த்தர் இருந்தால் உங்க வீட்டுக்குள்ளே கர்த்தர் உலாவி கொண்டிருக்கும் போது எல்லா தடைகள்லாம் விலகிடும், எல்லா பிரச்சனையெல்லாம் மாறிடும். அதனால் நைட் நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் செய்தி கேட்குறீங்களா, அதுக்கப்புறம் நாங்கள் என்னென்ன செய்யணும், தூக்கம் வந்துட்டுனா தூங்குங்க, கொஞ்சம் கையில் பைபிள் எடுத்து வாசிங்க, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திர வெளி செலுத்துங்க. தரிசனத்து மூலியமா கர்த்தர் பேசுவார். வசனம்லாம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. தேவனை தேடும்போது தான் அவர் வருவார். அதனால் வீட்டில் இருக்க பிரச்சனை மாறணும், உபத்திரம் மாறணும், கண்ணீர் வாழ்க்கை மாறணும், கடன் பிரச்சனை மாறணும், புருஷன் முன்னாடிக்குள்ள ஒரு ஐக்கியம் இல்லை, வீடு ரொம்ப பின்தங்கின நிலைமையில் இருக்குது, ரொம்ப வறுமையில் இருக்குது, ரொம்ப பஞ்சத்தில் போயிட்டுருக்கு, நிறைய தேவைகள் இருக்குது, நிறைய குறைகள் இருக்குது, எங்கள் குடும்பம் இன்னும் ரட்சிக்கப்படலை, நாங்கள் இன்னும் கர்த்தரை முழுசாக தேடலை அப்படின்னா என்னென்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் வீட்டுக்குள்ளே கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. நான் 2015 கடனில் கஷ்டப்படும் போது கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். அந்த ரவிராஜ் தான் இன்றைக்கி உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறேன். முடிஞ்சால் எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. அதனால் இரவு நேரத்தில் எந்த சூழ்நிலையிலே இணைந்திருந்தாலும் என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில், என் இருதயத்துக்குள்ள வேதனை அதிகமாக இருக்கும்போது உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, நான் பல பிரச்சனைக்கு நடுவில் தான் இந்த செய்தி கேட்குறேன், எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கும்போது உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. என் ஆத்துமாவை தேற்றணும் அப்படின்னா ஒரு மனுஷன் தேற்ற முடியாது, நம்மளை உருவாக்குன தேவன் மட்டும்தான் தேற்ற முடியும். உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. உங்க இருதயத்துக்குள்ள ஒரு ஆறுதல் வேணுமா? தேவன் உங்க இருதயத்துக்குள்ள வரணும். கேளுங்க, என் இருதயத்துக்குள்ள வாங்கப்பா, என் இருதயத்துக்குள்ள நீங்க இருக்கணும்ப்பா, அப்படி கேளுங்க, உரிமையா பேசுங்க. நைட் நேரத்தில் ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். உங்க இருதயத்துக்குள்ளே கர்த்தர் இருக்கணும். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடுவீங்களா? அப்படியே இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டுக்கோங்க, ஜெபிப்போம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிற சுகிறோம்ப்பா. எங்கள்கிட்ட என்னெல்லாம் குறை இருக்கோ, குற்றங்கள் இருக்கோ, அக்கிரமங்கள், பாவம், மீறுதல், தலைமுறை சாவு எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நீக்கி உம் இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய கிருபையால் நிரப்பி எங்களை ஆசீர்வதிங்க. சமாதானத்தின் தேவன் எங்க கூட இருக்கணும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரம்பா, இணைந்துகிற குடும்பங்கள் ஆட்டுக்குட்டியான ஜீவபுஸ்ல பெயர் எழுதப்படணும். தீட்டான காரியம், அருவருப்பான காரியம், பொய்யான காரியம், என்னென்ன காரியம் இருக்கோ எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஆட்டுக்குட்டியான ஜீவபுஸ்ல பெயர் எழுதப்படணும்ப்பா. நித்திய ஜீவனுக்கு நாங்கள் வரணும். அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தாங்க. இணைந்துகிற குடும்பங்கள் தேவ சமாதானத்தினால் நிரப்புங்க. அவங்களுடைய கையின் கிரியில் ஆசிர்வதிங்க, அப்பத்தின் தண்ணீரை ஆசிர்வதிங்க. அவங்க இருக்கிற பட்டணத்தில், அவங்க இருக்கிற கிராமத்தில், அவங்க இருக்கிற நாட்டுக்குள்ளே
கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கணும். ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், பண தேவை இருக்கு, இந்த மாசத்துல வீட்டு வாடகை, கடை வாடகை, கடன் பிரச்சனை இருக்குப்பா, இதெல்லாம் அடைக்க கர்த்தரால முடியும். உம்முடைய சமூகத்துல வருகிறோம். பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. கற்பத்தின் ஜீவனம் கர்த்தர் மனம் இறங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரும் கர்த்தர் வேலை அடைத்து ஆசிரியங்க. பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ பூரண சுகம் தாங்க உங்களுடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. அப்பிரோஜனமான ஊழியக்காரம்பா, தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி மூலியமாக இணைந்துகிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். அவங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படட்டும், அவங்களுடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்படட்டும், அவங்களுடைய வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். யாரெல்லாம் கர்த்தருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுடைய தேவைகள் கர்த்தர் சந்திக்கணும். இணைந்துகிற குடும்பங்கள் கர்த்தர் வேலையடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. நைட் நேரத்தில் பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க, எல்லாருக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குறாங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, நைட் நேரத்தில் ஹாஸ்டலில் ஜெபிக்கிறாங்க, இன்னுமாக நைட் நேரத்தில் பல இடத்துல ஜெபிக்கிறாங்கப்பா. எல்லாருக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு தாங்க. கர்த்தருக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. எங்களோட வாழ்க்கையில் என்னெல்லாம் குறை இருக்கோ மன்னிச்சிருங்கப்பா. மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. அப்பிரோஜனமான ஊழியக்காரன்ப்பா, கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தப்படுகிறோம். வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. நல்ல தூக்கம் தாங்க. அதிக அளவில் எழும்ப கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவருக்கும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எனக்கு ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் குடும்பத்தை 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. ஜெபிக்க வேண்டி விரும்பினால் 9442504351 என்ற நம்பர் கொண்டால் உங்களுக்கு ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.